சென்னை கிழக்கு தாம்பரத்தில் 3 நாட்களில் 15 நபர்களை முட்டி தள்ளிய மாடு. சென்னை அடுத்த கிழக்கு தாம்பரம் 47வது வார்டு பகுதியில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் அந்த வழியாக நடந்து செல்லும் ஓதாட்டிகளை குறிவைத்து முட்டி தள்ளி காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பான சிசிடிவிகள் தற்சமயம் விரிவாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாலையில் வீட்டு வேலைக்கு செல்லும் ஜானகி என்ற 60 வயது மதிக்கத்தக்க மூதாட்டியை மாடு முட்டியதில் கைமுறிவு ஏற்பட்டது. மேலும் ஒரு மூதாட்டிக்கு கால் முறிவு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து மாநகராட்சியில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கரூர் அபயபிரதான ரெங்கநாத சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி உற்சவ நிகழ்ச்சியை முன்னிட்டு 3ஆம் நாளாக பகல் 10 நிகழ்ச்சியில் உற்சவர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தமிழகத்தின் மைய மாவட்டமாகவும் ஆன்மீகத்திலும் புராதனத்திலும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஊரான கரூர் மாநகரின் அமராவதி ஆற்றுக்கரையோரம் வீற்று அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ அபயபிரதான ரெங்கநாத சுவாமி ஆலயத்தில் மூலவர் பெருமாள் சயன கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வரும் நிலையில் மார்கழி மாத உற்சவ நிகழ்ச்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுகின்றது. இந்நிலையில் வைகுண்ட ஏகாதசி வரும் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை விசேஷ நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்நிலையில் முதலாவதாக வைகுண்ட ஏகாதசி பகல் 10 நிகழ்ச்சியில் 3வது நாளான இன்று அபயபிரதான ரெங்கநாத சுவாமி உற்சவர் மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் பக்தர்களுக்கு காட்சியளித்ததோடு கோவில் வளாகத்தில் உட்பிரகாரம் வலம் வந்தார். இதற்கான முழு ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையினர் சிறப்பாக செய்திருந்தனர். விஜயுடன் கூட்டணி குறித்த கேள்வி எதிர்பாராத பதிலளித்த OPS, பொறுத்திருந்து பாருங்கள், அனைத்தும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும். உறுதியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களின் உரிமையை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். இதயத்தில் இருந்து எழுந்த அந்த கோரிக்கை உறுதியாக நிலைநாட்டப்படும். அண்ணா பல்கலைக்கழக விஷயம் சார்பாக கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இனி இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் தவிர்க்கப்பட வேண்டுமென்று கோரிக்கை வைக்கின்றேன். விஜய் அவர்கள் தனி கட்சி ஒன்றை ஆரம்பித்து வழிநடத்தி வந்து கொண்டுள்ளார். எதிர்கால இலக்கு எதை நோக்கி செல்கிறது என்பதை பார்த்துதான் உறுதியாக கூற முடியும். விதிமுறை மீறல் சொல்லிருக்கீங்க, அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறீங்க? என்ன மாதிரியான விதிமீறல் நடந்திருக்கு? பொறுத்திருந்து பாருங்க. அனைத்து நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும். இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்க, 2026 வந்து அதிமுக பொற்கால ஆட்சி அமைப்பு சொல்லியிருக்காரு. உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களின் உரிமையை இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். நிர்ணயம் செய்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய அந்த அவருடைய இதயத்திலிருந்து எழுந்த அந்த கோரிக்கை உறுதியாக நிலைநிறுத்தப்படும் என்று தெரிவித்தார். அதே போல இந்த நம்ம அண்ணா பல்கலைக்கழக மாநில விஷயமா அனைத்து கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்டவை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சார்பில் அது குறித்து இப்போ அதிமுக கூட ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி என் சார்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த மாதிரியான துயர சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்திருக்கிறேன். சார், அதே மாதிரி கடைசி கொஸ்டின், விஜய் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆளுநர் வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காரு. எப்பவுமே ஆளுநர் சந்திக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஆளுநர் விஜயோட சந்திப்பினை எப்படி பாக்குறீங்க? திரு விஜய் அவர்கள் தனியாக ஒரு தனி கட்சி ஆரம்பித்து வழிநடத்துவதற்கு முடிக்காம ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய எதிர்கால இலக்கு எதை நோக்கி செல்கிறது என்பதை பார்த்துதான் உறுதியாக என்னுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் கூட பயணிக்க வாய்ப்பு இருக்காது.